நீங்க அட்வொகேட்டா? உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தாங்க இது. ஜூலை 31 வெரி இம்பார்ட்டன்ட் டே அட்வொகேட்ஸ்க்கு. ஏன்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அமெண்ட்மென்ட் பண்ண போறாங்க. அமெண்ட்மென்ட் பில் 2026. இந்த அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல நெறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறாங்கன்றத சொல்றாங்க. முக்கியமா என்ரோல்மென்ட் ஃபீ வந்து இப்ப ரூ. 750 இருக்கு. இது 22,000 வரைக்கும் உயரத வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வரலாம். முக்கியமா எக்ஸாமினேஷன்ல சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி நிறைய விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாவோ இல்ல ரிசர்வேஷன் ரிலேட்டடா முக்கியமா லா எஜுகேஷன்ல நிறைய ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வர போறதா இந்த பில் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து சொல்லியிருக்காங்கங்க. நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியதா, இது வந்து சரியானதா அப்படின்றத பார்த்துட்டு இல்ல இதெல்லாம் சரியா இருக்காது, இல்லைன்னா இன்னுமே நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தா அட்வொகேட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெயிலுக்கு ஜூலை 31 ஈவினிங் 3 o'clock உங்களுடைய சஜஷனை, உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து இங்க சஜஷனா வந்து இந்த மெயில்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த அமெண்ட்மெண்ட் பில்லானது ரொம்ப ஹெல்த்தியா ரெஃபார்மேட்டிவா இருக்கும், பேர்டனா இருக்காது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இங்க ரிஃபார்ம் வேணுமா பேர்டன் வேணுமா அப்படின்றது உங்களுடைய ஸ்ட்ராங் பவர்ஃபுல் சஜஷன்ல தான் இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட், எல்லா அட்வொகேட்ஸுமே இந்த லிங்க்ல அமெண்ட்மெண்ட் பில்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை நிறைய சேஞ்சஸ் இன்னுமே கொண்டு வந்து ஆட் ஆன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தோணுச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடியில மறக்காம போஸ்ட் பண்ணிருங்க.